Hi, good morning, guys. I am Sendil New Star. Today, my old memories. இது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஜாலியாக சிரிக்கலாம் என் வீடியோ பாருங்கள். என்னுடைய ஸ்லாங் வேணால் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் நான் பேசுறது உங்களுக்கு எல்லாமே நல்லா கமெண்ட்டாக தான் இருக்கும். எங்கள் ஊரில் வந்து ஒரு மந்திரவாதி வந்தான். ஒரு மந்திரவாதின்னாக்கா எப்படி குடுகுடுப்புக்காரன் வந்தான். அது ஒரு சிலவங்களுக்கு தெரியும், ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. அது என்னன்னு தெரியாது. அவன் வந்தானுங்களே, அவங்ககிட்ட நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அவன் வருவான். அவனை கூட்டம் இங்கே வான்னு கூட்டம். அவர் பெரியவர் தான். ஒரு 38 40 வயசு இருக்கும். அவர்கிட்ட கூட்ட உடனே இங்கே வாழ்ந்தார். சொல்லுப்பான்னாரு. நான் காசு வேணுமான்னு கேட்டேன். ஆமாம், உனக்கு எவ்வளோ காசு வேணும்னு கேட்டார். நான் கேட்டேன் அவரை, எவ்வளோ தான் கொடுப்பானாரு. நான் சொல்கிறத செய்றியா, நான் தரேன்னு சொன்னேன். சரிப்பான்னாரு. அதோ ஒரு வீடுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் மறக்க முடியாது. பண்ணுறது இது பயங்கரமான வேலை. அங்கே மாதேஷி வீடுக்குது. மாதேஷ் வீட்டில் வந்து புதையல் இருக்குதுன்னு சொல்லுங்க போயின்னு சொன்னேன். அதேமாரி அந்த குரூப்புக்காரன் என்ன பண்ணுறேன், அங்கே போய் நின்று என்னை கேட்குறான். நான் இங்கே நிற்கிறேன், அவங்க நிற்கிறான். இந்த ஊரை கை கட்டுறான். நான் சொன்னேன், அந்த ஊர் தான் சிக்னல் காமிச்சு விட்டேன். உடனே அவர் என்னப்பா அந்த வீட்டுக்கு போனார். போயிட்டு அப்படியே அடிச்சுக்கினே போனார். குடுன்னு அடிச்சுன்னு போயிட்டு, இந்த வீட்டில் புதையல் இருக்குதுன்னு சொன்னார். போயிட்டு அவங்க வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது யாருக்கிட்ட ஒரு நம்ம வீட்டில் புதையலுக்கு திட்ட உடனே சந்தோஷம் தானே வரும். கொஞ்சம் கூட நம்புறது கிடையாது, மூளை இல்லை. உடனே புதையலுக்குதுன்னு சொன்ன உடனே சைலண்ட்டாகிறாங்க. அவங்க முன்னாடி சொல்லிடுறாங்க, அந்த நாணயவேலி இங்கே வரப்போகிறான் பாரு, அவனுக்கு தெரியாத பார்த்துக்கன்ட்டாங்க. அவன் அக்யூரேட்டாக சொல்லிட்டான். நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, இந்த வீட்டில் ஒரு தம்பி 5 வயசில் தண்ணியில் வந்து செத்துட்டான். அந்த தென்னை மரத்தை இருக்கிறான்னு சொல்லுங்கள். அந்த எலுமிச்சை மரத்தாண்ட ஒரு பாம்பு வந்து படுத்துருக்கு, நல்ல பாம்பு. அதை சாமி பாம்பு சொல்லுங்கள். அங்கே ஒரு புத்துக்குதுன்னு சொல்லுங்கள். 3 பொண்ணு, அது 2 பசங்க இருக்கிறான்னு எல்லாம் சொல்லி கொடுத்து அமுச்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவனுக்கு அவன் போய் அங்கே புளி விட்டான். புளி விட்டு காசு வந்து 1000 ரூபா வாங்கிட்டான். உடனே 2 பாக்கெட்டு எண்ணெய், அப்புறம் வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் வாங்கி போட்டுட்டு, புது பானை எல்லாம் என்னடா சரி எல்லாம் வாங்கிட்டான். வாங்கி எடுத்துக்கின்னு என்னை வந்து கையெடுத்து கும்பிட்டான். நிம்மதியாக இருக்குது, மனசு போதும், சந்தோஷமாக இருக்குதுன்னு. உடனே வர இவர் வந்து அப்படியே ஒரே குஷி. யாருக்கு? எங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரே குஷி. அவரும் அண்ணன் தானே. அவருக்கு ஒரே சிரிப்பு. நட நம்ம வீட்டில் புதையலுக்கு தெரியும் சொன்ன உடனே, அந்த புதையிலே நான் தான் அனுப்பிச்சுன்னு அவருக்கு தெரியல அவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு அப்படி தான் அனுப்பி விட்டோம். எந்த மந்திரவாதி எங்கள் வீட்டு சைடு வந்தாலும் என் வீட்டு வாசலில் நிற்கும் போது நான் பார்த்துட்டுனாலே போச்சு. ஒரு வீடை சீஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன். எல்லாத்தையும் சொல்லி அவங்களுடைய ஜாதகத்தையே சொல்லி அனுப்பிச்சிடுவேன். அவன் போய் அங்கே ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க, அந்த புதையலில் ஒன்றும் இல்லை. 10 நாளில் புதையல் வந்துடும் சொல்லிட்டு டைம் சொல்லிட்டு போனானுங்களா. இவர் என்ன பண்ணிட்டாங்க, வருன்ட்டு அப்புறம் இல்லை நமக்கு கிடைக்காத போது என்னன்னு தெரியல. நானும் வேலை இதுமாரி சொன்னாங்க. இதுமாரி ஒன்றுமே வரல பண்ணேன். நான் என்னது நான் கேட்டேன். நான் தான் சொல்லி அனுப்புகிறேன். ஆனால் அப்புறம் நான் கேட்டு அவரை வெறுப்பேற்றுறேன், பயங்கரமாக வெறுப்பேற்றினேன். அவங்களுக்கா ஒரே கடுப்பாயிடுச்சு அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லி அனுப்பிச்சோட அவங்க ஏமாறலாமா? அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மனசாட்சி, மூளை இருக்கணும்ல, சுய புத்தி இருக்கணும்ல. நீங்கள் சொல்லுங்கள், சொல் புத்தியோட சுய புத்தி வேணும்ல. அவரை ஏமாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா, பக்கத்தில் வந்து எங்கள் அத்தை வீடு ஒன்று இருக்குது. அவங்க தான் ஏமாந்தாங்கன்னு பார்த்தா எங்கள் சித்தி வீடு. எங்கள் சித்தி வீட்டில் சொல்லி அனுப்பிச்சேன் பாருங்க. அங்கே போயிட்டு 2000 காசு வாங்கிக்கினேன். 2 பாக்கெட்டு 2 லிட்ரு எண்ணெய் அதெல்லாம் வாங்கினா அவன் ஏதோ பாவம், அவன் போய் நல்லா இருக்கட்டும். இது ஏமாறுறவர்கள் வரையும் ஏமாத்துறவன் ஏமாத்தான் செய்வான் இல்லையா?